வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. அர்ஜுன் வருத்தத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சாரு என்ன வேற அம்மாவுக்கு பிறந்தவ தானேன்னு சொல்லிட்டாருன்ட்டு அவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்களோட பொண்ணு வந்து கேட்குறா, ஏன்பா நம்மளோட பாட்டி இல்லையா கிருஷ்ணவேணி பாட்டின்ட்டு. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு ஆமாம்மான்ட்டு. அப்போ ஏன் உன்னை வேறன்னு சொல்லிட்டு அத்தை அப்படி சொல்கிறாங்களே, எதுக்காக அப்படி சொன்னாங்கன்ட்டு. ஆமாம்மா, அமெரிக்காவில் இருக்காரு அந்த பெரியப்பாவும் நானும் ஒரு அம்மாவோட பசங்க. இப்போ மற்றவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் கிருஷ்ணவேணி பாட்டியோட பசங்க. ஆனால் நம்ம எல்லாருமே வளர்த்தது கிருஷ்ணவேணி பாட்டி தான். நம்ம எல்லாருக்குமே கிருஷ்ணவேணி பாட்டி தான் பாட்டின்ட்டு சொன்னோன்னே, எதுக்காக இதெல்லாம் பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு இப்போ எல்லாரும் அதற்குமே சொல்லிட்டதுனால இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல இவ இந்த மாதிரிலாம் பேசுவான்ட்டு நான் எதிர்பார்க்கலாம். நான் என்ன நடந்துக்கிட்டேன், எப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன்னு தெரியல. அவள் என்ன இந்த மாதிரிலாம் பிரித்து பேசிட்டேன். நாங்கள் எல்லோரும் ஒன்றா வளரும்போது நல்லா தான் இருப்போம். யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். எனக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா அவள் துடிச்சு போடுவா. அப்படி பாசமாக இருந்தவ. எந்த சூழ்நிலைன்னு தெரியல. இவன் இந்த மாதிரி கேட்டுட்டா. அதனால தான் எனக்கு வருத்தம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் இவளோட வாழ்க்கை நம்ம சரிப்படுத்தணுன்ட்டு இவர் சொல்கிறாரு. பொழுது விடிஞ்சு கண்ணன் வந்து பார்க்குறாரு. பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்னோட துணிங்களை மட்டும் எதுக்கு அதை தனியாக தள்ளி வச்சுருக்குதுன்ட்டு. அதில் பல்லவி வந்து நிற்கிறாங்க. என்னோடய ட்ரெஸ்ஸை யார் இது மாதிரிலாம் தள்ளி வச்சுருக்காங்க, எதுக்காக எந்த மட்டும் ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்குதுன்னு அவர் கேட்குறாரு. நான் தானிட்டு. அது கேட்டு இவர் திட்டுறாரு, எதுக்காக எந்த மட்டும் தனியாக தள்ளி விட்டுருக்க, இவ்வளோ பெரிய இடத்துல உந்து மட்டும் மொத்தத்தையும் அடுக்கி வச்சுருக்கான்ட்டு. எந்த ஜாஸ்தியாக இருக்குது அதனால தான்ட்டு. அதுக்காக எந்த ஓரமாக தள்ளி வைப்பியா, பழையபடி ஆக்கிவேன்ட்டு அவர் திட்டிட்டு போகிறாரு. இவங்க ஷாக் ஆகிட்டு அந்த துணிங்களை அவர்தெல்லாம் தள்ளி கீழே போட்டு மெரிக்கிறாங்க. அவர் திரும்பி வந்து பார்த்து திட்டுறாரு, எதுக்காக இதெல்லாம் போட்டு மெரிச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு. யாராவது புருஷனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு மிதிப்பாங்களா, தப்புங்க என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு அவங்க நாடகம் பண்ணிவிட்டு ஒழுங்காக அடிக்க வேண்டிட்டு அவர் திட்டிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா இவங்க அடுக்கிறாங்க. அவர் திரும்பி வந்து பார்க்குறாரு. அந்த இடத்துல பார்வதி வராங்க. அவங்க 2 பேருமே திருத்தணி கோயிலுக்காக அத்தை போக சொல்லியிருக்காங்க, ரெடி ஆகிட்டு கிளம்புங்கன்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இதே நேரத்தில் அர்ஜுன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு கிளைண்ட் வந்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே நாங்கள் உங்ககிட்ட பிஸ்னஸ் வச்சு விரும்பலை. நாங்களும் 15 வருஷமாக உங்ககிட்ட பொருள் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு விலை ஜாஸ்தியாகும், மற்றவங்களுக்குலாம் விலை கம்மியாக கொடுப்பீங்களான்ட்டு அவர் திட்டிட்டு போகிறாரு. இவர் ஷாக் ஆகிறார். அந்த இடத்துல ஒரு பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இந்த இடத்துல என்ன நடக்குது, யார் மற்றவங்களுக்கெல்லாம் கம்மி விலை கொடுத்துருக்கீங்களாமே, என்ன விஷயம், மேனேஜர் எங்கன்னு கேட்டவொன்னே அவர் வெளியில் போயிருக்காருன்ட்டு. சரி ஃபைலை போய்ட்டு எடுத்துகிட்டு சொன்னோன்னு அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல கண்ணன் சார் தான் இந்த மாதிரி 10 பேருக்கு கம்மி விலை கொடுத்துருக்காருன்ட்டு. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. அவர் ஃபைல் எடுத்து வந்து கொடுத்தானா அது செக் பண்ணி பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. இந்த இடத்துல கண்ணன் கோயிலுக்கு போகிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. இவரும் வந்து நிற்கிறாரு. என்னென்ன இங்கே வந்துட்டு இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்க வேண்டிய இடத்துல இங்கே இருக்கீங்களான்ட்டு அவர் சாதாரணமாக கிண்டலாக கேட்குறாரு. இருங்கண்ணே, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், வந்துட்டு நான் சாயங்காலமாக ஆஃபீஸ்க்கு வரேன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறேன்ட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. என்னடா விஷயம், ஏதாவது பிரச்சனையான்ட்டு ஆளாளுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இந்த இடத்துல பல்லவி வேறு பிஷலாக கேட்குறாங்க, ஏதாவது ஆஃபீஸில் பிரச்சனையான்னுட்டு. அப்போ இவங்க ஆளாளுக்கு கேள்வி கேட்கறதுனால இவரெல்லாம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேச முடியலன்ட்டு அவர் இங்கேயே சொல்கிறாரு. ஏண்டா நீ கம்மி விலைக்கு யாருக்காவது பொருள் விற்றுருக்கியானோன்னு அவர் முழிக்கிறாரு. இது பல்லவி தெரிஞ்சு போகுது. ஒன்றால் 80 லட்ச ரூபா லாஸ் ஆகி போச்சுரா பிஸ்னஸ்லன்ட்டு இவர் திட்டுறாரு. எல்லாருமே அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இதே நேரத்தில் அஞ்சலி வீட்டில் அஞ்சலி அஜய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கேட்குறாங்க, நீங்கள் நல்லா தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க, அப்புறம் எப்படி என்ன ஆச்சுன்ட்டு இவங்க கேட்குறாங்க. இவர் சொல்கிறாரு, நம்ம இது மேலே இந்த வீட்டில் இருக்கிறது வேணாம், நம்ம தனியாக போயிடலான்ட்டு. இவங்க கேட்குறாங்க, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு. அதை நான் சொல்ல விரும்பலை, நம்ம தனியாக போயிடலாமான்ட்டு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, நான் கேட்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கன்ட்டு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, நான் தோற்று போகிறதுக்கு காரணமே அவங்க அப்பா தான். என்கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்துட்டு தப்பா என்ன போயிட்டு அங்கே வாதாத சொல்லிவிட்டு ஆளை வச்சு அவர் என்னங்க தோக்க வச்சிருக்காருன்ட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க. இவர் சொல்கிறத இவங்க நம்ப மாட்டாங்க. அவர் எத்தனை மாதிரி எடுத்து சொல்லி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக நான் உங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீ வந்து அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமான்ட்டு ஒரு பழசெல்லாம் கூட சொல்கிறாரு. ஆனால் இவங்க அதை நம்ப மாட்டுறாங்க. நீங்கள் தோத்துட்டு அப்பா மேலே குறை சொல்லாதீங்கன்னுட்டு. இல்லை, அவர் தான் என்ன வேணும்னே ஒவ்வொரு தடவை பிரச்சனை பண்ணுறாருன்ட்டு இவர் எத்தனையோ விஷயங்கள் எடுத்து சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நமக்குள்ளே பிரச்சனை வர வச்சு 2 பேரும் பிரிக்கிறதுக்காக அவர் சதி பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டுலாம் இவர் அவரை பற்றியெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அவங்க நம்ப மாட்டுறாங்க. சரி நம்ம தனியாக போயிடலாமான்னு சொல்லும்போது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட இதை பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இதெல்லாம் சொல்ல விரும்பாமல் தான் நான் தனியாக போயிடலான்னு சொன்னேன். சரி தனியாக போயிடலாமான்ட்டு இவர் கேட்குறாரு. நாம் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு போகலாம், தனியாலாம் நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது, இதை பற்றி நீ பின்னால் ரொம்ப வருத்தப்படுவேன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. இவங்க முழிக்கிறாங்க. ப்ரோமோவில் விஷ்ணுநாதன் வந்துட்டு கடனை போட்டு அடிக்கிறாரு. பிஸ்னஸில் எல்லாத்தையுமே லாஸ் பண்ணி வச்சுட்டேடான்ட்டு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.